Taste the Daily. ஜெமிலா மேடம், சட்டமன்றத்தை எவ்வளவு நாட்கள் கூட்டுறது, எவ்வளவு விவாதங்கள், என்னென்ன விவாதங்கள் அப்படிங்கிறத ஒரு ஆளும் அரசு முடிவு செய்யலாம் இல்லையா? அது 2 நாளா இருந்தா என்ன, 20 நாளா இருந்தா என்ன, ஏன் வெறும் 2 நாள்ல முடிச்சிட்டீங்க அப்படிங்கிற ஆதங்கத்தை வெளிப்படுத்துறீங்க? அதாவது நாட்டில் எல்லாமே பீஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே விவாதிக்கிறதுக்கு ஒன்றுமே இருக்காது. பின்ன நாட்டில் பீஸா போயிடுச்சுங்கிறீங்களா? பீஸா போயிருக்குங்க. அதுதான் புட்டு புட்டு வச்சாரே மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள், பார்க்கலையா நீங்க? அதாவது அம்மாவின் நிஜமான வாரிசு யார் என்பதை மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் நேற்று சட்டசபையில் நிரூபித்தார். அதை பார்த்து பயந்து ஒடுங்கி 2 நாள்ல விவாதத்தை எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு ஓடி போயிட்டாங்க. உண்மையாகவே அம்மாவை பார்த்து எப்படி இந்த திராவிட முன்னேற்ற கழகம் பயந்து நடுங்குமோ அதே மாதிரி இன்றைக்கு எடப்பாடியாரை பார்த்து பயந்து இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் நான் சொல்ல விரும்புறேன். இதை நான் சொல்லல, பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தமிழக மக்களும் இதை உணர்ந்திருக்கிறார்கள். அதுதாங்க என்ன பயம் காட்டுனீங்க? அவங்க பண்ற குறைகளை புட்டு புட்டு வைத்தார், மிக தெளிவாக எடுத்துரைத்தார் சட்டமன்றத்துல. அவர்கள் 10 மாதம் கிடப்பில் போட்ட ஒரு விஷயத்தை எவ்வளவு அழகா மக்கள் சொல்ல விரும்பக்கூடிய ஒரு விஷயம். எப்பவுமே இவங்க மார்க்கெட்டிக்குவாங்க, இவங்களுக்கு எதுக்கு நாங்க தான் ஓனர்ஷிப்னு சொல்றதுன்னே தெரியாது. அதுல குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் திட்டத்தை நீங்க எடுத்துக்கலாம். மீத்தேன் திட்டத்தை நாங்க தான் கொண்டு வந்தோம்னு சொல்லி டிஆர் பாலு பேசினதெல்லாம் உங்களுக்கு தெரியும்ல. அதே மாதிரிதான் இப்பவும் சொல்லணும் அப்படின்னு விரும்பினாங்க. ஆனால் இன்றைக்கு மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் மக்களுக்கு வஞ்சிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை இந்த திராவிட முன்னேற்ற கழகம் பண்ணுனா கண்டிப்பாக நாங்கள் அதை எதிர்த்து குரல் எழுப்புவோம் என்பதை மீண்டும் மீண்டும் நிரூபித்துக் கொண்டே இருக்கிறார். நேற்று மறுபடி ஒரு முறை நிரூபித்திருக்கிறார். அவ்வளவுதான். சரி, இன்னைக்கு வெளியில பேசும்பொழுது சொன்னாரு, வெறும் 2 நாள் தான் நடத்துறாங்க, என்ன பேசிட முடியும் எங்கனால, எங்களுக்கு வாய்ப்பும் கொடுக்கல, ஒரு பிரதான எதிர்கட்சி நாங்க பேசும்போதெல்லாம் எங்களுக்கு வாய்ப்பும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னே தான் நான் சொல்றாரு. ஏன் உள்ளுக்குள்ள சட்டமன்றத்துக்குள்ள ஜனநாயகம் மறுக்கப்படுதா? நிச்சயமாக மறுக்கப்படுகிறது. அதாவது ஒரு எதிர்கட்சியுடைய முக்கியமான ரோல்ல நீங்க பாத்தீங்கன்னா இந்த லெஜிஸ்லேட்டிவ் ரோல்னு ஒண்ணு இருக்கு. சட்டமன்றத்துல போய் அங்க நடக்கக்கூடிய விஷயங்கள், விவாதங்களை பார்ட்டிசிபேட் பண்றது, மக்களுக்கு விரோதமான விஷயங்கள் நடக்கும் பொழுது, தவறான ஒரு பில்ல பாஸ் பண்ணும் பொழுது, சட்டத்தை எடுத்துட்டு வரும் பொழுது, ஒரு தீர்மானத்தை கொண்டு வரும் பொழுது அதை எதிர்க்கக்கூடிய ஒரு விஷயத்தை முக்கியமாக எதிர்கட்சிகள் செய்யும். அதற்காக தான் எதிர்கட்சி ஈக்குவலன்ட் டு ஆளுங்கட்சிக்கான பவரை கொடுத்திருக்கக்கூடிய நம்மளுடைய டெமோக்ரஸில அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. அப்படி இருக்கும் பொழுது எதிர்கட்சி கேள்வி கேட்டா அதற்கு இவங்க பதில் சொல்லணும், தகுந்த முறையில் பதில் சொல்லணும். துரைமுருகன் கத்தன மாதிரி கிடையாது, ஆஹா ஓஹோன்னு கத்துறதில்ல, பதில் சொல்ல முடியாத இடத்துல அவங்க கத்துறாங்க. இன்னைக்கு அதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு உண்மையாகவே அச்சம், பயம் வந்து விட்டது. அதனால அங்க போய் நம்மளால பேச முடியல. ஆனா எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத ஆட்சியை தமிழ்நாட்டுல நாங்க கொடுத்துட்டு இருக்கிறோம்னு முதலமைச்சர் சொல்றாரு இல்லையா? அப்புறம் ஏன் எதிர்கட்சி பேசும் பொழுது இவங்க இப்படி பிஹேவ் பண்ணணும்? அதாவது எந்த கொம்பனும்னா ஏதாவது கொம்புல இருக்கிறவங்கள சொல்றாரான்னு எனக்கு தெரியல. இங்கே மக்கள் எல்லாரும் எவ்வளவு பாதிப்படைஞ்சிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு கூட பேட்டி கொடுக்கும் பொழுது மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் அவர்கள் தெளிவாக குறிப்பிடுறார், சட்டம் ஒழுங்கு எவ்வளவு சீர்குலைந்திருக்கிறது. திருப்பூர் மாவட்டத்துல டெய்லி ஒரு கொலை நடக்குது அப்படிங்கிறாரு. இப்ப நீங்க அந்த கொலைகளுக்கெல்லாம் என்ன தீர்வு கண்டிருக்கிறீங்க? கொலை இல்லாத நாள் தமிழ்நாட்டுல இருக்கா? அப்ப எந்த வகையில் கேவலமான முறையில் சட்டம் ஒழுங்கு இருக்கிறது? பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு உங்களால கொடுக்க முடிஞ்சிருக்கா? இப்ப இது யாரு குறை சொல்லணும்? மக்களின் குரலாக இருக்கக்கூடிய எதிர்கட்சி குரல் அது குறை சொல்லதான் செய்வாங்க. இத நீங்க கரெக்ட் பண்ணிட்டு பேசுங்க. கரெக்ட் பண்ணவே பண்ணாம மீண்டும் மீண்டும் தவறிழைத்து கொண்டே இருந்துட்டு நாங்க நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கோம், திராவிட மாடல் ஆட்சி சூப்பரா பண்ணுதுன்னு சொல்லி சட்டசபையில உட்காந்துட்டு நீங்க பேசும்போது பின்னாடி ஒரு 4 பேர் ஜால்ரா தட்டுறவங்க டேபிள் தட்டினாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை பாராட்ட முடியாது நம்ம. அதனால எந்த கொம்பனு குறை சொல்ல முடியாத அளவுக்கு தமிழ்நாடு இருக்கு, உங்களுடைய அரசாங்கம் நடக்குது அப்படின்னு சொல்லி யாரும் ஏற்க முடியாது. மக்களாகிய நாங்கள் படுகின்ற துயரத்தை டெய்லி நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். சரி, நீங்க சொல்றீங்களா 2 நாள் தான் நடத்துனாங்க, அது பத்தல, எவ்வளவு நாள் நடத்தணுங்கிறீங்க? எப்பவுமே சட்டமன்றத்திலேயே இருக்க முடியுமா சொல்லுங்க? அதுதானங்க வேலை. வேற என்ன வேலை? ஒரு 15 நாள் உங்களால பேச முடியாதா? விவாதிங்க.
இப்ப வந்து எதிர்க்கட்சி வந்து ஒரு குறை சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு இருக்கு, இந்த ஊர்ல இப்படி நடக்குது, அந்த ஊர்ல அப்படி நடக்குது, என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள் அதை சொல்லுங்க. வெளியில வந்து நீங்க வந்து பேசும்பொழுதும் அதற்கான பதில சொல்ல முடியல, சட்டமன்றத்திலையும் விவாதிக்க முடியல அப்படின்னா அப்ப என்ன ஜனநாயகம் இங்க இருக்கு? இது என்ன மக்களாட்சி? மக்களாட்சியினுடைய தனித்துவமே இதுதானே. எதிர்கட்சியோ ஆளுங்கட்சியோ ரெண்டு பேரும் விவாதித்து மக்களுக்கு தேவையான விஷயத்தை மக்களுக்காக நம்ம கொண்டு போய் சேர்க்கணும். ஃபைனல் கோல் என்ன? மக்கள் சந்தோஷமா இருக்கணும், நாடு வளம் பெறணும், எல்லாமே நம்ம வந்து பெஸ்டா இருக்கணும். முடிந்த வரைக்கும் எதை பெஸ்டா எப்படி பண்ண முடியுமோ அதை நோக்கி நம்ம போய்கிட்டே இருக்கணும். அதுதானே ஒரு ஆட்சி முறையினோட அம்சம். அப்ப நீங்க அதை பண்ண மாட்டீங்க, பேசுவதற்கு வரமாட்டீங்க, பேசுறதுக்கு பயப்படுவீங்க, இல்ல அதிகபட்சமா நீங்க மைக்க புடுங்கிருவீங்க, ஆஃப் பண்ணிருவீங்க. அப்படின்னா இதுல என்ன நேர்மை இருக்கு, என்ன ஜனநாயகம் இருக்கு? இத மக்கள் எல்லாரும் பார்த்துட்டு தானே இருக்கிறாங்க. நீங்க மக்களுக்கான அரசு மக்கள் எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிற அதே லைவ் தான் கட் பண்றாங்க. இது போன சட்டமன்றத்திலேயே நம்ம இதை சொன்னோம், ஏன் இப்படி கட் பண்றீங்க அப்படிங்கறத நம்ம இங்கேயே கூட நம்ம விவாதிச்சோம். ஆனாலும் கூட மறுபடியும் கரெக்டா எதிர்க்கட்சி தலைவர் பேச எழுந்தா இங்க லைவ் கட் ஆகுது. அதாவது இதெல்லாம் சரி பண்றது வந்து இந்த சபாநாயகர்னு ஒருத்தருக்கு ஒரு ரோல் இருக்கு. சபாநாயகர் அங்க அவர் வந்து மிகச்சரியாக இருந்தா அவர் என்ன பண்றாரு, ஆளுங்கட்சிக்காரங்களுக்கு ஆதரவாக அவர்களோட குரலாக அவங்க ஏதாவது ஒரு பாயிண்ட விட்டுட்டா இவர் எடுத்து கொடுக்கிறாரு. இது அப்படி சொல்லல, இதை இப்படி சொல்லல அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து ஒரு அரங்கத்துல ஒரு சட்டமன்றத்துல நடக்கும் பொழுது அங்க என்ன நம்ம வந்து எதிர்பார்க்க முடியும்? எல்லாமே நேர்மையற்ற தன்மையில் தான் நடக்கிறது. எதிர்கட்சி பேசிடவே கூடாது. எதிர்கட்சி வெளியில பேசினாலும் பதில் கொடுக்க மாட்டாங்க, சட்டமன்றத்தில் பேசினாலும் பதில் கொடுக்க மாட்டாங்க. அவங்களுக்குள்ள ஒரு பெருமிதத்தோட இருக்கிறாங்க, நாங்க சரியா பண்றோம், நாங்க சரியா பண்றோம், நாங்க விடிய அரசியல் காழ்ப்புணர்ச்சினால ஒரு எதிர்கட்சிங்கிற அடிப்படையில குறை சொல்லணும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இல்ல, சத்தியமா அது கிடையாது. அப்ப நான் கேக்குறேன்ல, அப்ப சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு இருக்கு, போதையை வந்து உங்களால ஒழிக்கவே முடியல, சுத்தமா ஒழிக்க முடியல. போதை கலாச்சாரம் ஒவ்வொரு நாளும் பர்சன்டேஜ் வைஸ் பெருகிக்கிட்டே தான் போகுது. இளைஞர்களோட போதை பழக்கம் இன்னும் கூடுதலாக அதிகமாயிட்டு போயிட்டே இருக்கு. திருட்டு அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கு. குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்ல, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல. ஒட்டு மொத்தமா சொல்ல போனா மக்களுக்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலையில தமிழ்நாடு இருக்கும் பொழுது இதுல எங்கெங்க அரசியல் பண்ணுது எதிர்கட்சி? என்ன குறையா இல்லாததை நாங்க சுட்டி காட்டுறோம், குறை இருக்கிறத தானே சுட்டி காட்டிட்டு இருக்கோம். நான் திரும்ப உங்ககிட்ட வரேன் ஜெமிலா மேடம். தொடர்ந்து இதே மாதிரி மக்கள் பிரச்சனை நீங்க பேசக்கூடாது அப்படின்னு எதிர்கட்சிகளை சப்ரஸ் பண்றது, எங்க திமுக அரசு மேல ஏதாவது வந்து விமர்சனங்கள் வச்சிருவாங்களோ அப்படின்னு பயந்துகிட்டே இருந்து இந்த மாதிரி எல்லாம் அவங்க வந்து அழுத்தம் பண்ணிட்டே இருந்தாங்கன்னா ஒரு நாள்ல மக்கள் முன்னாடி அவங்க எக்ஸ்போஸ் ஆயிருவாங்கல்ல, அப்ப எப்படி அதை எதிர்கொள்வாங்க? மக்கள் முன்னாடி தொடர்ந்து எக்ஸ்போஸ் ஆகுறாங்க மனோஜ். சேர் அடிச்சதோட ரீசன் என்ன? எக்ஸ்போஸ் ஆனனால தானே அடிக்கிறாங்க. இப்போ எனக்கு பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு ஒருத்தவங்க வர்றவங்கள நான் வந்து என்ன சொல்வேன், ஐயோ நமக்காக ஏதோ சால்வ் பண்ண வந்திருக்காருன்னு நான் பார்த்தேன்னா எதிரில வந்திருக்கிறவங்க உண்மையான நோக்கத்தோடு நல்ல எண்ணத்தோடு வந்திருக்காங்கன்னு அர்த்தம். அப்ப அத பண்ணாம திருப்பி நம்ம சேர் அடிச்சோம்னா அப்ப நீ எப்படிப்பட்ட மோசமானவங்க அப்படிங்கறத நான் புரிஞ்சுக்கிட்டேன்னு அர்த்தம். இதுதான் நடந்துச்சு. சோ தொடர்ந்து இவங்க எக்ஸ்போஸ் ஆயிட்டு தான் இருக்கிறாங்க. இன்னைக்கு நேத்து இல்ல, தொடர்ந்து ஆயிட்டு இருக்காங்க, விரட்டிக்கிட்டே இருக்காங்க. எலெக்ஷன் டைம்ல கேம்பெயின்ல எவ்வளவு விரட்டினாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அடுத்தது மக்களின் குரலாக இருக்கக்கூடிய எதிர்கட்சியினுடைய குரல் வலையை தொடர்ந்து சட்டமன்றத்தில் இவங்க நெரித்து கொண்டே இருந்தா அதற்கான மோசமான பின் விளைவுகளை திமுக நிச்சயமாக சந்திக்கும். என்ன பின் விளைவுகளை சந்திப்பாங்க? 2026 மக்களுக்கானவர்கள் யார் அப்படிங்கறத இப்போ மக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. தெரியாத்தனமா ஒரு எதையோ ஓட்டு போட்டு வந்துட்டாங்க. கூட்டணிகளின் தயவோடு ஆட்சியை அமைத்து விட்டு இன்னைக்கு கூட்டணிகள் அத்தனை பேரும் நம்ம பார்த்து கொண்டே இருக்கிறோம். பக்கா சுயநலம். அவங்க எம்எல்ஏ ஆகிறதுக்கும் எம்பி ஆகிறதுக்கும் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்குறதற்கும் ஒரு இந்த கூட்டணி அமைஞ்சிருக்குன்றத மட்டும்தான் மக்கள் பார்க்கிறாங்களே ஒழிய மக்களுக்காக இன்னைக்கு ஏதாவது ஒரு எதிர்கட்சி அந்த கூட்டணி கட்சியில் இருக்கிறவங்க பேசுறாங்களா? இன்றைக்கு எதிர்கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் பேசக்கூடிய ஒரு விஷயத்தை ஏன் இவங்களால ஏத்துக்க முடியல? ஏன் அதற்கு வந்து ஆதரவு கொடுக்க மாட்டேங்கிறாங்க? எதனால சட்டசபையை 2 நாள்ல நீங்க மூடிட்டு போறீங்க அப்படின்னா
எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கிறது. பிரச்சனை பேசக்கூடாது, பேசக்கூடாது. ஐயோ பாவம்ட்டு ஒரு 2 நாள் எதையோ பண்ணி ஸ்டார்ட் பண்ணாங்க. எதிர்க்கட்சி தலைவருடைய குரல் வந்து கம்பீரமாக முழங்கியதை பார்த்து இவங்கெல்லாம் ரொம்பவே பயந்து போயிட்டாங்க. இதுக்கு மேல வந்து சட்டமன்றத்தை தொடர்ந்தா இவங்க இன்னமும் எக்ஸ்போஸ் ஆவாங்க அப்படிங்கறதுனால கொஞ்சம் டெம்பரவரியா இதை ஒத்தி வச்சிருக்காங்க. வெளியில தெரிஞ்சிருச்சு, அது அந்த பயத்துல எக்ஸ்போஸ் ஆயிட்டாங்க. கண்டிப்பா. நன்றி.